பாடல் எண் 17. ஆற்றல் தருகின்ற
நமக்கு ஆற்றல் தருகின்றது. தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆடினால்தான் மயிலுக்கு அழகு, பாடினால்தான் குயிலுக்கு அழகு, ஓடினால்தான் ஆற்றுக்கு அழகு, உயர்ந்து நின்றால் தான் மலைக்கு அழகு. அதுபோல் உழைப்பினால் உயர்ந்தால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகு. திருவிழாவின் 6வது நாளாகிய இன்றைய நாளில் களவு செய்யாது பிறர் வாழ பகிர்ந்தளிப்போம் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் சிந்திக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மரியாவின் சேனையினர் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். திருட்டுத்தனத்தினால் 1 கோடி சேர்ப்பதை விட உழைத்து சேர்க்கும் 1 ரூபாய் மேலானது. குறுக்கு வழியில் கிடைக்கும் செல்வம் குறைந்த நாளே நம்மோடு தங்கும். நேர்மையான வழியில் ஈட்டும் செல்வமோ நிரந்தரமாய் நம்மோடு தங்கும். பிறரை வஞ்சித்து அபகரித்து சேர்த்து வைக்கும் சொத்துக்கள் யாவும் நமக்கு நாமே தேடிக்கொள்ளும் அழிவின் புதைகுழி. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற ஆண்டோர் வாக்குக்கு ஏற்ப இறைவன் நமக்கு கொடுத்த உடைமைகளை கொண்டு மன நிறைவோடு வாழ்வதே இறைவனின் விருப்பம். எனவே இறைவன் நமக்களித்திருக்கும் உடைமைகளுக்கு நன்றி கூறுவதோடு பிறர் தங்களது உழைப்பினால் தேடிய உடைமைகளை மதித்து பாதுகாத்து வாழ வர வேண்டி திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலில் பனிமை அன்னையின் திருவிழாவின் 6ஆம் நாளை சிறப்பிக்கின்றோம். இந்த நாளில் பங்கு தந்தையருக்கும் அருள் சகோதரிகள் பங்கு மக்கள் எல்லாருக்கும்
திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றோம். திருவிழாக்கள் நம்முடைய வளர்ச்சிக்கும் அதன் அடிப்படையிலான மகிழ்ச்சிக்கும் அடையாளமாக இருக்க வேண்டும். திருவிழா கொண்டாடப்படுவதால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியால் கொள்ள வேண்டும். நம்முடைய உறவுகள், இறைவனோடும் மனிதரோடும் உள்ள உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு ஆழப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய இதயங்கள் எல்லாம் இறை அருளால் நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். 6ஆம் நாளாகிய இன்று நம்முடைய பங்கில் செயல்படுகின்ற 10 பிரசீடியங்களை தன்னடக்கிய மரியாய் சேனையரால் சிறப்பிக்கப்படுகின்றது. அவர்களை சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஜெபமும் சேவையும் என்னும் வாக்குறுதி வழியாக தன்னை அர்ச்சித்து பிறரை அர்ச்சிக்க வேண்டும் என்ற தன்னுடைய லட்சியத்தின் வழியாக நற்செய்தி பணியும் நலிந்தோர் பணியும் செய்யக்கூடிய இந்த அருமையான சகோதர சகோதரிகளை சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். இன்று மைய கருத்தாக நமக்கு தரப்பட்டிருப்பது பிறரை வஞ்சிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆனால் அதே சமயம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது. பொருளாதார வல்லுநர்கள் என்று சொல்லுவதும் இன்று நம்முடைய நாட்டில் உள்ள குறை பற்றாக்குறை அல்ல, பகிராக்குறைதான் என்று சொல்லுவார்கள். இருப்பதை பலரும் பதுக்கி வைத்துக் கொள்வதால் அல்லது வேறு வார்த்தைகளில் கடவுள் எல்லாவற்றையும் எல்லாருக்காகவும் படைத்திருக்க அதிகமான சொத்துக்கள் ஒரு சிலருடைய கையிலே தவறான விதத்தில் சிக்கிக் கொள்வதால் மற்ற ஒரு பகுதியினர் வறுமையிலே வாழ வேண்டிய நிலை இருக்கின்றது. எனவே பகிர்ந்து வாழக்கூடிய பண்பினர்களாக நாம் இருக்க வேண்டும். திருடுவது சரியல்ல, பிறருக்குரியதை பிறருக்கு கொடுக்காமல் இருப்பது திருடுவது என்பதை உணர்ந்தவர்களாக நாமும் பகிர்ந்து வாழும் பண்பினர்களாக இருக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். கடவுள் அன்பினால் தன்னுடைய ஒரே மகனை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அந்த ஒரே மகனும் கடைசி துளி ரத்தம் வரையிலும் நமக்காக நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய தியாக பலியிலே பங்கு கொள்ளுகின்ற நாமும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பண்பினர்களாக மாற வேண்டும். இறை அன்னை நமக்காக இறை சந்நிதியிலே பிரித்து பேச வேண்டும். தன்னுடைய மகனை உருவாக்கியது போல நம்மை உருமாற்ற வேண்டும் என்று வேண்டி இது திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்று சிறப்பாக நம்முடைய அருள் தந்தை அல்போன்ஸ் அவர்கள் தன்னுடைய பெயர் கொண்ட புனிதரின் திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாள். இன்று அகில உலக திருச்சபை புனித அல்போன்ஸ் லிகோரியுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. எனவே தந்தை அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தை அளித்து காக்க வேண்டும். தான் பணிபுரிகின்ற வட மாநிலங்களிலே சிறப்பாக பணிபுரிவதற்கான ஆற்றலையும் அருளையும் தந்திட வேண்டும் என்று தந்தை அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். தக்க முறையிலே இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தகுதி பெற நம் பாவங்கள், பலவீனங்கள், சுயநல எண்ணங்கள், பகிராத மனநிலைகள், நான் எனக்கு என்ற எண்ணங்கள் இவைகளுக்காக மனதிருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக் கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதரர் சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Thank you.
மன்றாடுவோமாக. இரக்கும் அனைத்திற்கும் தந்தையாகிய இறைவா, உம் திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் மரியாளை எங்களுக்கும் அன்னையாக தந்தார். அந்த அன்னையின் பாசமிக்க அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திருச்சபை மென்மேலும் வளம் பெற்று தன் மக்களின் வளர்ச்சியை கண்டுகளிக்கவும் மாந்தர் அனைவரையும் தன்னிடம் ஈர்த்துக் கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவையும் ஒன்றித்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்மன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உனக்கு கொடாத வாழ்
வரச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொண்டு போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடலில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அளித்து நாபோத்தை மக்கள் முன்னிலை அமர்த்தினர். அப்பொழுது அந்த இறை மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த இறை மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொண்டனர். பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எறிந்து மடிந்தான் என்று இஸ்ரவேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எறிந்து மடிந்ததை இஸ்ரவேல் கேட்டவுடன் அவர் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரவேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அந்த திராட்சைத் தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றார். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை உடமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 55. ஆ
பண்பும் பணிவும் நம்மை நல்லவர்களாக்கும், அடக்கமும் ஒழுக்கமும் நம்மை சிறந்தவர்களாக்கும், அன்பும் கருணையும் நம்மை மனிதர்களாக்கும், உண்மையும் உழைப்புமே நம்மை உயர்ந்தவர்களாக்கும். எனவே நேரிய உள்ளத்தோடு சீரிய சிந்தனையுடன் செயல்படும் செயல் வீரராய் திகழ அழைப்பு விடுக்கும் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வரை உள்ள இறைவார்த்தைக்கு செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 8 மற்றும் 9 முடிய. இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுவதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுவதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருக்குங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருள் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவரின் அருளாகவே. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, alleluia, alleluia.
21 வரை உள்ள வாசகங்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுடைய உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர்கள் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலமாயிட்டே, நேரம் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவை வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார். அவர் அவற்றை என்னிடம் இங்கு கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயலார உண்டனர். எங்கிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தஸ்னேவிஸ் மாதாவுடைய திருவிழாவை சிறப்பாகவும் பக்தியாகவும் ஒரு குடும்பமாகவும் கொண்டாடுகிற இந்த வேளையிலே, இந்த திருவிழாவிலே எனக்கும் உங்களோடு பங்கெடுக்கவும் சேர்ந்து ஜெபிக்கவும் அன்னையின் ஆசிரியரை பெறவும் இறைவன் வாய்ப்பு கொடுத்ததற்காக முதலில் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். கிபி 352ஆம் ஆண்டில் ரோமாபுரியில் லிபேரியஸ் திருத்தந்தையாக இருக்கின்றார். இந்த வேளையிலே திருச்சபையானது, கத்தோலிக்க திருச்சபையானது சிறப்போடு மாண்போடு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வேளையிலே ஜான் என்ற ஒரு குடும்பத்தினர், ஜானும் அவருடைய மனைவியும் குழந்தை இல்லாமல், வாரிசு இல்லாமல் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நிறைய சொத்து இருக்கிறது, நிறைய வசதி இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தொடர்ந்து நடத்துவது யார் என்ற ஒரு ஐயப்பாடு எழுகின்றது. எனவே திருத்தந்தை லிபேரியஸை அணுகி இவர்கள் ஆலோசனை கேட்கின்றார்கள், வழிகாட்டுதல் கேட்கின்றார்கள். திருத்தந்தை, நானும் அன்னையிடம் ஜெபிக்கிறேன், நீங்களும் அன்னையிடம் ஜெபியுங்கள், அவர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த இரவிலே 2 பேரும், திருத்தந்தையும் ஜானும் அவருடைய மனைவி எல்லோரும் ஜெபிக்கின்றார்கள், தூங்கப் போகின்றார்கள். கனவிலே அந்த அன்னை வந்து அவர்களிடம், நீங்கள் எஸ்கலி என்ற அந்த குன்று பகுதியிலே இருக்கின்ற இடத்திலே நீங்கள் பார்த்தால் பனி படர்ந்திருக்கும் அந்த இடத்திலே எனக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று அன்னை அந்த திருத்தந்தைக்கும் இந்த குடும்பத்திற்கும் சொல்லுகின்றார். என்ன ஆச்சரியம், மறுநாள் காலையிலே இவர்கள் எழுந்து செல்வதற்கு முன்பாகவே அந்த பகுதியிலே உள்ள மக்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ரோமாபுரியிலே பொதுவாகவே அதிகமாக பனி இருக்காது. அதுவும் கோடை காலத்திலே, வெயில் காலத்திலே, பனியை பற்றி நினைக்க முடியாத நேரத்திலே அங்கே அந்த பகுதியிலே ஒரு ஆலய வடிவிலே
அங்கே பனி பறந்திருக்கிறது. எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த திருத்தந்தையும் இந்த குடும்பம் அங்கே வருகின்றார்கள். அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மக்கள் எல்லோரும் அந்த வேளையிலே அங்கே மாதாவின் அருளால் திருத்தந்தை சொல்லுகின்றார், இது அன்னையுடைய அருள். உடனே அவர்கள் உச்ச குரலிலே அவர் ஏரியா ஸ்னோஸ் பனிமய மாதா, அதாவது நம் தஸ்மேவிஸ் மாதா என்று சப்தமிடுகின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆக இந்த அன்னை அந்த வெயில் காலம் கோடை காலம் என்ற நிலையில் கூட அங்கே இந்த வெறும் மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்துகின்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இதிலே இந்த அன்னை இந்த அருள் செயலை இறைவன் வழியாக செய்வதற்கு மிக உறுதுணையாக இருப்பது இந்த திருத்தந்தை லிபேரியஸ். அதைத்தான் நான் முக்கியமாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த திருத்தந்தையானவர் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் அன்னையிடம் வேண்டுங்கள், அந்த அன்னை உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அன்னை என்ன செய்கிறார்கள்? அந்த ஜெபத்தை கேட்டு அவர்கள் தன்னுடைய மகன் வழியாக அதனுடைய பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். அதுதான் அங்கே பணியாக விழுந்து கிடக்கின்றது. அதுதான் பின்பு ஆலயமாக எழும்புகின்றது. அதற்கு உதவியாக இந்த ஜான் குடும்பத்தினர் அங்கே பயன்படுத்தப்படுகின்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு பங்கு தந்தையோடு இணை பங்கு தந்தையோடு பேசிக் கொண்டிருந்த போது நம்முடைய பங்கில் இருக்கின்ற மரியாதை சேனையினர் 50 ஆண்டுகள் சிறப்பாக இந்த பங்கிலே பணி செய்து நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த பங்கிலே அன்னையின் வழியை பின்பற்றி, அன்னையினுடைய பாதையை பின்பற்றி, இயேசுவை மையப்படுத்தி இயேசுவின் அருளை கொண்டு இந்த பங்கிலே இந்த சேனையினர் என்று நான் சொல்ல மாட்டேன், சேவை செய்கின்றவர்கள், மரியாயின் சேவையினர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இவர்கள் எவ்வளவோ சேவைகள் செய்திருக்கிறார்கள். அவள் அனைவரையும் நாம் பங்கு அளவில் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒருவராவது இந்த மரியாயின் சேவையில் இருப்பார்கள். ஏனென்றால் 10 பிரசித்திகள் இருக்கின்றன. அப்ப எத்தனை பேர் இருப்பார்கள்? எனவே உங்கள் அனைவருக்கும் பாராட்டுதலை கூறிக்கொள்ளுகின்றேன். அன்புமிக்கவர்களே, சேவை என்றாலே நமக்கு மனதிற்கு வருவது இறைவன் இயேசு. அவர்தான் முன்மாதிரியை பார்க்கின்றோம். இன்றைய செய்தியில் கூட வாசிக்க கேட்டோம், தந்தை வாசித்தார். அவர் என்ன செய்கின்றார்? இயேசு அந்த மக்கள் மீது அவர்களோடு கூடியிருந்தார், பரிவு கொண்டார். எனவே அவர்களுக்கு குணம் கொடுக்கின்றார். பின்பு அவர்கள் பசியாக இருக்கிறார் என்று அறிந்தவுடன் அவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்லுகின்றார். நீ அவர்கள் உணவு வாங்கிக் கொள்ளட்டும், போய்க் கொள்ளட்டும், கூட்டத்தை முடித்து விடுவோம், நீங்களே அவர்கள் உணவு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே அங்கிருந்த 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் எடுத்து பகிர்ந்து கொடுக்கின்றார். சேவைக்கு அடிப்படையாக, அஸ்திவாரமாக, ஆணிவேராக நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்றவர் இறைவன் இயேசு. ஆக இறைவன் நம்முடைய தலைவன் இயேசுவை நமக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். அன்னை மரியாள் வழியாக அந்த இயேசு ஒவ்வொன்றாக முன்னரே தன் தந்தை அருமையாக சொன்னார்கள். இயேசு தன் நிறைய பகிர்ந்து கொடுக்கின்றார், புதுமைகள் வழியாக செய்கின்றார், அருள்செயல் வழியாக இறுதியாக தன்னையே பகிர்ந்து கொடுக்கின்றார். ஆக அவர் எல்லாவரும் செய்கிறார். உணவு கொடுக்கின்றார், உயிர் கொடுக்கின்றார், ஆறுதல் கொடுக்கின்றார், எல்லா விதமான சேவையும் இயேசு செய்கின்றார். அந்த இயேசுவை பின்பற்றி அன்னை மரியாளை பார்க்கின்ற போது அன்னை மரியாள் அதை போலத்தான். நமக்கு அன்னை மரியாளை பற்றி, அவருடைய சேவையை பற்றி அதிகமாக விவிலியத்திலே சான்றுகள் இல்லாவிட்டாலும் இருக்கிற முக்கியமான சான்றை இறைவன் இயேசுவை அவருடைய முதல் புதுமையை செய்ய இந்த அன்னை மரியாள், இந்த தாய், இந்த மாதா உதவியாக இருக்கின்றார். ஆக இங்கும் இயேசுவினுடைய புதுமையை செய்வதற்கு, முதல் புதுமையை செய்வதற்கு இது அன்னை மரியாளை அடிப்படையாக, அதற்கு வழிமோலாக இருக்கின்றார்கள். ஆக இயேசுவினுடைய நேரம் வரவில்லை என்று சொல்லும் போது கூட அவர் உங்களுக்கு சொல்வது போல செய்யுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆக ஒரு புதுமையை செய்வதற்கு இந்த அன்னை அந்த தன்னுடைய மகனுக்கு, அவர் இறைமகனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் அவருக்கே அந்த வழியை காட்டிக் கொடுக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மேலான அன்னை, அப்படிப்பட்ட மிக சிறந்த வலிமை வாய்ந்த
மேன்மை வாய்ந்த அன்னையை நாம் பாதுகாவலையாக கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை இங்கு இருக்கின்ற யாருமே, நம்முடைய இந்த மரபன் குடியிருப்பு பங்கில் இருக்கின்ற யாருமே வேறு எந்த திருத்தலத்திற்கும் செல்ல வேண்டியதில்லை. அப்படி ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த அன்னையை நீங்கள் எல்லோரும் பாதுகாவலியாக பெற்றிருக்கிறீர்கள். அன்புள்ளவர்களே, ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்த மரபன் குடியிருப்பு பங்கிலிருந்து ஒரு பெண்மணி என்னை பார்க்க வந்தார்கள். என்னுடைய அலுவலகத்திற்கு உங்களுக்கு தெரியும், பலருக்கு நான் மறை மாவட்டத்திலே திருப்புமுனை என்ற அமைப்பிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். மது போதை இந்த இவற்றிற்கு அடிமையானவர்களுக்கு இது சம்பந்தமான நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களுக்கு உதவி செய்வது, வழிகாட்டுவது, அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு வாழ உதவி செய்வது. இந்த பெண் அழுது கொண்டே வந்து அழுது கொண்டே ஏங்கிக் கொண்டே சொல்வார்கள், ஃபாதர், என்னால் வாழவே முடியல. என்னுடைய கணவர் முழு நேரம் ஒரே குடிச்சுட்டே இருக்காரு. எனக்கு வாழ்க்கை இல்லை. நானும் எனக்கு பிள்ளைகளும் இருக்காங்க. நானும் பிள்ளைகளும் என்ன செய்யவே தெரியல. ஓடி போனா வெக்கமா இருக்கு. சாகவும் முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால எவ்வளவு வருஷமா நினைச்சுட்டே இருக்கேன். அன்னையிட்டே கேட்டுட்டே இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்க மாதா, எங்க தஸ்லேடிஸ் மாதா ஒரு நாள் அவரை குடியிலிருந்து மீட்பார்கள். ஆனா அது என்னைக்குன்னு தெரியல. எனக்கு நீங்க வழிகாட்டுங்க. இந்த ஊர்ல, எங்க ஊர்ல இருந்து எத்தனையோ பேர் குடியை நிறுத்தி மகிழ்ச்சியான நிறைவான ஒரு பயனுள்ள வாழ்றாங்க. எனக்கும் அன்னை இந்த தஸ்லேடிஸ் மாதா எனக்கும் ஒரு அன்புரியலாமே, எனக்கு ஒரு வழிகாட்டுதல் பொருள். இப்ப நான் சொன்னேன், ஏமா நம்முடைய மறை மாவட்டத்திலேயே இந்த மறை மாவட்டத்தை உங்களுடைய பங்கில் தான் அதிகமான பேர் மரியாதை வழியாக இந்த குடியை நிறுத்தி நல்ல மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். அவர்களும் குடியை நிறுத்தி இருக்கின்றார்கள், நலமாக வாழ்கிறார்கள். அவருடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என்று அனைவரும் அவரை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். நீங்கள் அவர்களை சென்று பாருங்கள் என்று மரியாதை செய்வதை பார்க்கிறார்கள். மரியாதை செய்வருடைய உதவியினால், அவருடைய வழிகாட்டுதனால் தேவைப்பட்ட பொருள் உதவியும் அவர் செய்வதை வைத்து அவர் முகாமிற்கு செல்கின்றார். கார்மல் பள்ளியிலே நடந்த முகாமிலே சென்று அங்கே அவர் சிகிச்சை பெறுகின்றார். அங்கே சிகிச்சை முடிந்து வந்து இன்று அவர் குடிக்காமல் இருக்கிறார். அந்த தாய் மீண்டும் வந்து என்னை பார்த்து சொல்லவில்லை. ஆனால் எனக்கு தெரியும் அவர் குடிக்காமல் இருக்கிறார். அவரும் அவருடைய குழந்தைகளும் பிள்ளைகள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதைவிட மேலான பெயர் இருக்க முடியாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த அன்னை மீது இந்த தாய் அளவற்ற ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். எப்படியாயினும் நான் 20 ஆண்டுகளாக வேண்டுகிறேன், ஆனால் கண்டிப்பாக என்னுடைய கணவர் இந்த குடியிலிருந்து விடுபடுவார் என்று நம்பினார். அவர் சொன்னாங்க என்ன பேசும்போது, எப்படி அவர் விடுபடுவார் பாதர், ஆனா எப்போது தெரியல, ஆனா எனக்கும் அந்த ஆளும் தந்தாரலா இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியான நம்பிக்கையோடு வேண்டினார்கள். அப்போது அந்த வழிகாட்டுதல் தான் சொல்றேன், இவை பாருங்க. இதே நேரத்தில் மரியாதை செய்ய அவர்கள் தங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பணத்தை, அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம், கட்ட வேண்டிய பணத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து சந்தித்து அவர்களுக்கு தேவைய பராமரிப்பை கொடுக்கின்றார்கள். இதெல்லாம் முக்கியமானது. அதனால் அந்த குடும்பம் இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படி இந்த ஊரில் இருந்து பல குடும்பங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பல குடும்பங்கள், பல பேர் இன்று ஒரு முன்மாதிரியான, ஒரு எடுத்துக்காட்டான மேலான வாழ்க்கை வாழ்கின்ற பல பேர் அன்று ஒரு மனிதனாக இல்லாமல், அன்று ஒரு நல்ல மதிப்பு இல்லாமல், சமுதாயம் எல்லோரும் ஏற்கின்ற வகையில் இல்லாமல், எல்லோரும் தூற்றுகின்ற வகையிலே, ஒதுக்குகின்ற வகையில் இருந்தவர்கள் இன்று இந்த அன்னையின் வழியை பின்பற்றி வாழ்கின்ற மரியாதை சேனையினர் வழியாக ஒரு மகிழ்வான வாழ்கிறார்கள். அவர்களை சார்ந்த குடும்பத்தினரும் மகிழ்வாக வாழ்கிறார்கள். இதற்கு நான் அன்னைக்கும் நன்றி சொல்லுகின்றேன். இந்த அன்னையின் வழியை பின்பற்றி அன்னையின் சேவையை செய்கின்ற மரியாதை சேவையினருக்கும் என்னுடைய உண்மையான நன்றியை கூறிக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே,
இன்னைக்கு பார்த்தோம் முதல் வாசகம் இல்லையா? நான் வேணும்னே அதை பற்றி சொல்லல அதிகமா இல்லையா? முக்கியமா இரண்டாவது களவு செய்ய களவு விட்டுட்டு பிறர் வாழ பகிர்ந்தளிப்போம். ஆனால் எப்போது நாம் உண்மையிலேயே பகிர்ந்து கொள்ளவில்லையோ, எப்போது யாராயிருந்தாலும் சரி, மரியாதை பற்றி நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன். நம்முடைய பங்கில் செயல்படுகின்ற அனைத்து இயக்கங்களும் அமைப்புகளும் மற்றும் பங்கு மக்கள் அனைவருமே எப்போது நாம் என்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள தவறுகிறோமோ அப்போது நாம் கிறிஸ்தவர்களே அல்ல, அப்போது நாம் உண்மையான அன்னையின் பக்தர்கள் அல்ல. அப்படி இருக்கின்ற போது நாம் இறையரசின் மக்களும் அல்ல. ஏனென்றால் ஒரு உதவி செய்ய வேண்டிய நேரத்திலே, ஒரு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரத்திலே அந்த வாய்ப்பு வருகின்ற போது நாம் அதை செய்யாமல் இருக்கும் போது நாமும் களவு செய்வது போலதான் தந்தையும் முறையிலே சொன்னார். ஒரு வாய்ப்பு வருகின்ற போது ஒரு குடும்பம் பசியினால் அவதிப்படுகின்றது, நீங்கள் பார்க்கிறீர்கள், அங்கே பார்த்தும் அவர்களை கண்டுகொள்ளாமல் சொல்லும் போது நாம் அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை மறுக்கிறோம். அது ஒரு விதமான களவு போன்றதுதான். நம்முடைய மத்தியிலே ஒருவர் மருத்துவமனையில் இருக்கிறார், அது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், மருத்துவமனைக்கு செல்ல தேவையான வசதி இல்லை, அதற்கு நம்மால் உதவ முடியும். நாம் நம்முடைய இருப்பதை கொடுத்தால் அவர்கள் அந்த சிகிச்சையை பெற முடியும், அந்த நோயிலும் நலம் பெற முடியும் என்று இருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அதை செய்யாமல் விடுவதும் தவறுதான், அது குற்றம் தான். அதுபோல நம்மில் பலர் ஆறுதலின்றி கவலையோடு, கஷ்டத்தோடு, ஏக்கத்தோடு, துக்கத்தோடு என்று பல சூழ்நிலைகளிலே நம் குடும்பங்களிலே, நாம் வாழ்கிற பகுதியிலே, நம்முடைய பங்கிலே இருக்கிறார்கள், இருப்பார்கள், இருப்பார்கள். நாம் அவர்களை காணுகின்ற போது, நாம் அவர்களை சந்திக்கின்ற போது இறைவன் தருகின்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான அவருடைய சூழலுக்கு ஏற்ப உதவியையோ பகிர்வையோ நாம் வழிகாட்டுதலை நாம் செய்யாமல் இருந்தால் அது நாம் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகள் அல்ல. நாமும் நம்முடைய அன்னை தஸ்னேதிஸ் அன்னைக்கு மாதாவுக்கு ஏற்ற பிள்ளைகள் அல்ல என்பதை நான் அழைத்து சொல்ல முடியும். அன்புமிக்கவர்களே, ஒரு தடவை ஒரு பயிற்சிக்கு சென்றிருந்த போது அங்கே அந்த பயிற்சி நடத்தியவர் சொன்ன ஆழமான ஒரு கருத்து என்னுடைய உள்ளத்திலே எப்போது பதிந்திருக்கிறது. அவர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் அருமையான நல்ல உடல் அமைப்பு, நல்ல தோற்றப்பொழிவு இருக்கிறது, இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பெரிய சேவை செய்யவில்லை, பெரிய உதவி செய்யவில்லை, யாரும் பெரிய அளவிலே வளர நீங்கள் வழிகாட்டவில்லை. நினைத்து பாருங்கள், நீங்கள் திடீரென ஒரு நாள் இறந்து விடுகிறீர்கள். எல்லோரும் ஒரு நாள் சாக வேண்டியதுதான், எல்லோரும் ஒரு நாள் இறக்க வேண்டியதுதான். ஒரு நாள் நாம் இறந்து விடுகிறோம். நம்மை எல்லோரையும் போல நம்மையும் மண்ணுக்குள் புதைக்கிறார்கள். அப்படி புதைக்கின்ற போது ஒரு நல்ல மனிதன், சிறந்த மனிதன், பகிர்ந்து கொடுத்த மனிதன், வாழ்வெடுக்கின்ற மனிதன், உண்மையிலேயே வாழ்ந்து தன்னையே அழித்த மனிதன் செல்கின்ற போது அந்த பயிற்சி நடத்தியவர் சொல்லுவார், அந்த குழு நம்ம அடக்கம் பண்ண போது அந்த குழுக்கள் வரவில்லை, பார்க்கும்போது ஒரு கொழுப்பு சக்தி இல்லை, உடம்புல ஒரு சக்தியே இல்லை. அப்பா இந்த மனுஷன் எப்படி ஓடா வளர்ச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த குழுக்களை ஏமாற்ற அடைகிற அளவுக்கு நீங்க வாழும்போது பிறருக்காக வாழ வேண்டும். அதுதான் வாழ்வு. அந்த புழு, அந்த கரையான் அறிக்கை வரும்போது அது ஒன்றுமே இல்லை, அறிக்கை பாருங்க. நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் இறக்கும் போது எப்படி இருக்காங்க பார்த்தா ரொம்ப அப்படி தூங்குறது மாதிரி இருக்கு. நான் மோசம் சொல்லல, தூங்குற மாதிரி இருக்கு, உடம்புல ஒரு இதுமே இல்லை. ஆனால் அந்த பயிற்சியாளர் சொல்றார், அப்படி இல்லை, ஒருவர் வாழ முடியும். ஏசுநாதர் பாருங்க சிலுவையில. அன்புமிக்கவர்களே, நமக்கு எல்லோருக்கும் இறைவன் அவருக்கு இருக்காரு சிலுவையில. அதான் நமக்கு வழிகாட்டு. ஆனா அவர் என்ன செய்யறார், எல்லாம் கொடுத்து கடைசியில தன்னையே முழுமையாக கொடுத்துட்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் பெரிய நம்முடைய தலைவராக இறைவன் இயேசுவை பெற்றிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த பெரிய அன்னை மரியாதை பெற்றிருக்கின்றோம். இந்த வேளையிலே நம்முடைய பங்கிலே பலர் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள், பலர் துன்பப்படுகிறார்கள், பலர் அவதிப்படுகிறார்கள், பலர் தேவையில் இருக்கிறார்கள். அவர்களை கண்டுகொள்வோம்.
அவர்களுக்கு உதவி செய்வோம், அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அவர்களை ஒதுக்க வேண்டாம். நாம் ஏற்றுகிற ஒரு சிறு ஒளி இல்லையா, ஒரு பெரிய இருட்ல ஒரு சின்ன ஒளி ஏற்றினாலே அது அந்த இடம் ஒளி ஒளிர்ந்துவிடும், அந்த இருள் அகன்றுவிடும். அதுபோல நாம் பார்க்கிறோம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய உறவினராக இருக்கலாம், நாம் வாழ்கிற அன்பியமாக இருக்கலாம், பங்கில் மொத்தமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வித்தியாசம் மாறாமல் அவர்களுக்கு உதவி செய்வோம். குறிப்பாக நம்முடைய தேவைப்படுகிறவர், நோயில் நாம் கஷ்டப்படுகிறவர்கள், குறிப்பாக குடி நோயிலே இன்னும் அவதிப்படுகிறவர் பலர் இந்த பங்கில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வோம். இந்த வேளையிலே பல நோயாளிகள், குடி நோயாளிகளுக்கு உதவி செய்து அவர்களுக்கு புது வாழ்வு மறுவாழ்வு கொடுத்த இந்த பங்கு மக்களை, குறிப்பாக பங்கில் இருக்கின்ற அனைவரையும் சிறப்பாக பாராட்டுகிறே. தொடர்ந்து அன்னை தஸ்னேமி அன்னை உங்கள் அனைவருக்கும் தன்னுடைய அருள்வரத்தை இறைவன் வழியாக கொடுத்து இந்த பங்கு இந்த மறை மாவட்டத்திலே சிறந்த உயர்ந்த தேர்ச்சியான ஒரு பாசமுள்ள பங்காக இது தொடர்ந்து இருக்க இறைவன் அருள் புரியட்டும். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கடவுள் தன்னையே பகிர்ந்து கொண்டது போல, இறைமகன் கிறிஸ்துவும் தன்னையே நமக்காக தந்தது போல, அன்னை மரியாள் தன்னுடைய மகனை நமக்கு தந்தது போல, நாமும் நம்மையே பிறருக்கு கொடுக்க வேண்டும். பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நாம் மறையுறையிலே அருமையாக கேட்டோம். பகிர்ந்து கொள்வது என்பது பொருளை மட்டும் பகிர்ந்து கொள்வதல்ல, நம்முடைய திறமைகள், நம்முடைய நேரம், நமக்கு இருக்கின்ற அனைத்தையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். இப்போது நாம் வாழும் சமுதாயத்தில் நம்முடைய மரபனுடைய பங்கிலும் சுற்று வட்டாரங்களிலும் எத்தனையோ பேர்கள் தேவையினால் வாடுகின்றார்கள். எத்தனையோ தேவைகள், பொருளுக்கான தேவை, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேவை, அன்பு செய்யப்பட வேண்டும் என்ற தேவை, இப்படி எத்தனையோ தேவைகளினால் வாடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் நாம் பார்க்கின்றோம். கண்டும் காணாதது போல் கண்களை அடைத்து செல்லாமல் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்ய நல்லவனும் நமக்கு தர வேண்டும். நம்மையும் நமக்குள் அனைத்தையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு தர வேண்டும். இறைவன் சந்நிதியிலே நம்முடைய தாய் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று வேண்டி நம்முடைய இதயத்திலே எழுகின்ற எண்ணங்களை எல்லாம் அடித்து விண்ணப்பமாக ஆண்டவர் சந்நிதியில் நம்பிக்கையோடு அன்னை மரியாள் வழியாக சமர்ப்பிப்போம். தந்தையே இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் அன்னையின் திருப்பாதத்திலே வந்து மன்றாடுகின்றோம். எங்கள் திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தங்களையே தியாகமிக்கவர்களாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க செய்யும். அதிகாரம் ஆணவம் காட்டுவதற்கல்ல, அதிகாரம் அன்பு பணிபுரிவதற்கான வாய்ப்பு என்பதை உணர்ந்தவர்களாக அன்பு சேவை செய்யக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். சமுதாயத்திலே, குடும்பங்களிலே, பல நிலைகளிலே பதவி வகிக்கக்கூடிய நாங்கள், அதிகாரம் செலுத்தக்கூடிய நாங்கள், எங்களுடைய அதிகாரம் தேவையிலே வாடுகின்றவர்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு, எங்களையே பகிர்ந்து கொள்வதற்கான அரிய வாய்ப்பு என்பதை உணர்ந்து நாங்கள் அன்பு பணிபுரிவதிலே அன்னை மரியாளைப் போல வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பங்கிலே மற்ற சபைகள், இயக்கங்கள் வழியாகவும், அன்பியங்கள் வழியாகவும், பங்கு அருள்பணி பேரவை வழியாகவும் பல நிலைகளிலே பொறுப்புகளை வகிக்கின்ற நாங்கள்
இந்த பொறுப்புகள் எல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருப்பது பிறருக்காக என்பதை உணர்ந்தவர்களாக பிறரை வாழ வைக்க, பிறரை சமுதாயத்தில் தூக்கி விடுவதற்கு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அதிகாரமெல்லாம் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக என்பதை உணர்ந்து சேவை செய்ய அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்களுடைய நாட்டிலே எந்த குறையும் இல்லை, எல்லாம் இருக்கின்றது என்பதை உணர்கின்ற நாங்கள் எங்களுக்கு இருப்பதையெல்லாம் எங்களுக்காக மட்டும் என்று பதுக்கி வைத்திராமல் இல்லாதவர்களோடு இருப்பதை பகிர்ந்து வாழக்கூடிய பண்பினராக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய விழாவை சிறப்பிக்கின்ற மரியாதை சேனையில் உள்ள வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம் தங்களுடைய சிறப்பான அழைப்பை புரிந்து கொண்டவர்களாக தங்களுடைய அழைப்பு, அதனுடைய மேன்மை, அதனுடைய மாண்பு, அதனுடைய பொறுப்பு என்பவைகளை உணர்ந்து இந்த சமுதாயத்திலே புலிக்காரமாக இருந்து செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாம் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். யார் யாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, யார் யாரெல்லாம் நம்மிடம் ஜெபியுங்களுக்கு கேட்டுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் நேச தந்தையே, உம்முடைய அருமை பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் இதயத்தின் இயக்கங்களை, உள்ளத்தின் உணர்வுகளை விண்ணப்பமாக சமர்ப்பித்தோம். ஏற்று எங்களை ஆசீர்வதித்தவரும் அறைக்கையிடப்படவில்லை என்றாலும் எத்தனையோ எண்ணாரைகள் எங்கள் இதயத்திலே எழுந்து அமைகின்றன. அத்தனையும் நீர் அறிவீர். உமது திருவுளத்திற்கு ஒத்ததாக இருக்கும் என்றால் நிறைவேற்றி தாரும். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று எங்களுடைய மைய சிந்தனை எங்களுக்கு சொல்லுவது போல நாங்கள் திருடாதவர்களாக, பிறருக்கு உரியதை எடுக்காதவர்களாக, எங்களிடம் இருப்பதையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க செய்யும். எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உடைய திருக்கரங்களிலே தருகின்றோம். அவர்களெல்லாம் இயேசு குழந்தையைப் போல வயதில் வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க செய்யும். எங்கள் இளைஞர்களும் இளம்பெண்களும் இளைஞனாக இருந்த இயேசுவைப் போல லட்சியவாதிகளாக, கொள்கை பிடித்த உடையவர்களாக இருக்க செய்யும். எங்கள் பெற்றோர்களும் பெரியோர்களும் நல் வழிகாட்டிகளாக, நல்ல மதிப்பீடுகளை தரக்கூடியவர்களாக, தலைவர்களாக திகழச் செய்தவர்களும் படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் கருத்தோன்றி படித்து தங்களுடைய வருங்காலத்தை வளமையாக்கிட, எதிர்காலத்தை ஒளிமயமாக்கிட அருள்வதியும். வேலை நிமித்தமும் படிப்பு நிமித்தமும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பி கேட்கின்ற வேலை வாய்ப்பை தந்தருளும். தகுதிக்கும் தேவைக்கும் ஏற்ப வேலை வாய்ப்பை தந்தருளும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தந்து வழி நடத்தியருளும். குடும்பங்களை மேலான நிலைக்கு கொண்டு சென்றருளும். எங்களுடைய சமுதாயத்திலே முதுமையினாலும் நோயினாலும் வீடுகளில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு தேவரீதாமை நல்ல மருத்துவராக இருந்து வல்லமையுள்ள உடைய வார்த்தையாக கருத்தாலும் அற்புதமான விதமாக நலமளித்தருளும். முன்பு போல் தங்கள் பணியை செய்யக்கூடிய ஆற்றலை தந்தருளும். எங்கள் குடும்பங்களிலே இறந்துவிட்டவர்களுக்கும் அவர்களுடைய நல்வாழ்வுக்கும் பணிக்கும் பரிசாக நிறைவாழ்வை தந்தருளும். இன்று விழாவை சிறப்பிக்கின்ற மரியாயின் சேனை 10 பிரசிடியங்களிலும் உள்ள பிள்ளைகள், வழிகாட்டிகள் எல்லாருக்கும் நீர் மாதாவின் மனநிலையை கொடுத்து பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து வாழக்கூடியவர்களாக, ஜபமும் சேவையும் செய்து தங்களையும் பிறரையும் அர்ச்சிக்கக்கூடியவர்களாக இருக்க செய்யும். இந்த திருவிழா திருப்பதியிலே கலந்து கொள்கின்ற மக்கள் எல்லாம் விரும்பி கேட்கின்ற அனைத்து அருள்வரங்களையும் அவர்களுக்கு கொடுத்தருளும். விரும்பியும் வாய்ப்பில்லாமல் திருவிழாவிலே கலந்து கொள்ள முடியவில்லையே என்று இயங்கக்கூடிய எத்தனையோ உடைய பிள்ளைகள், அவர்களுக்கும் நல்ல மனதுக்கும் ஏற்றவாறு அவர்களுக்கும் தேவையான அருள் வரங்களை அளித்து காத்தருளும். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசுவைப் போல எங்களையே இந்த சமுதாயத்திற்கு தாரை வார்க்கக்கூடியவர்களாக, உடலை உருக்கி உணவாக தந்த ஆண்டவனைப் போல, இரத்தத்தை சிந்தி பானமாக தந்த அந்த இயேசுவைப் போல
எங்களையே பிறருக்காக பிறர் வாழ்வுக்காக கொடுக்கக்கூடிய தியாகிகளாக மாற்றியறோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து மன்றாடுகிறோம். காணிக்கைக்கும் பாடல் எண் 74.
சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாரும் வாழ்வடைய விரும்புகின்ற இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்று மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திருச்சபையின் அன்னையாம் கன்னிமரியாளின் அன்பாலும் நாங்கள் மிகவே தூண்டப் பெற்று மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த அன்னையோடு ஒன்றித்து உழைக்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் தூய கன்னிமரியாளின் திருநாளில் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மரியாள் சிலுவையடியில் நின்று உமது அன்பு மகனின் இறுதி விருப்பத்தின்படி மீட்கப்பட்ட எங்களை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலையும் இணைத்து மன்றாடும் திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அந்த அன்னை விண்ணக மகிமைக்கு உயர்த்த பெற்றபின் ஆண்டவரின் ஆட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திருச்சபையை தாயன்போடு பேணி தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனித தூதர் அனைவரோடு நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியின் ஆற்றலால் அனைத்தையும் வாழ்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவர் தோன்றி மறையும் வரை உலகெங்கு உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது வந்து சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூயாவியால் புனிதமாக்கி அருள வேண்டும் என உம்மை
தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் கூட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்று காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் சேர்ந்தவர்களோடு சிறப்பாக நன்மையாகிய புனிதமைக்கு தனிமையால் உடைய புனித அப்போஸ்தலர் மறைத்தரங்கள் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்து உரிமையாளராக இவர்களை வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது செவியை கொள்வோம் என நம்பியிருக்கிறோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருச்சபை உம் அடியாராக எங்கள் குருத்தந்தை 16ஆம் நாளில் எங்களது ஆயர் பீட்டரமிஜியேனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறாக. நீர் விரும்பியபடி உன் திரும்புதற்கென்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சுதந்திருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். எனது உவனைகள் சகோதர சகோதரிகளையும் போக்கு உகந்தவராய் விளைவிட்டு சென்ற அனைவரையும் உமது அரசியல் தயவுடன் ஏற்றலும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியை கண்டு என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இருக்கின்றோம்.
அவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இறைப்பழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். Yeah.
திருமகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் ஆடுகள் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலை உருக்கி உணவாக இரத்தத்தை சிந்தி பானமாக தருகின்றார். நாமும் நமது வாழ்க்கையில் நம்மையை பகிர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றார். இத்திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோம். பாடல் 113.
உயிருள்ள உறவு சகோதரிகளே சகோதரர்களே, நமது பாதுகாவலி புனித ஸ்நேவி சன்னையினுடைய திருவிழாவாம் இன்று 6வது திருவிழா திருப்பலியை மிக சிறப்பாக நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம்.
இன்றைய திருவழிபாட்டிற்கு தலைமையேற்று நமக்காக இங்கு ஜெபித்திருக்கக்கூடியவர்கள் அருள் பணியாளர் எம் பீட்டர், திருத்துவரம் வட்டார முதன்மை பணியாளராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். இந்த திருவிழாவிலே மிக முக்கியமான அம்சமாக இருப்பதாக நான் பார்த்தேன் என்றால், நம் முன்னாள் பங்கு தந்தைகள் எல்லாம் அழைத்து அல்லது நமது பங்கிலே பணி செய்த இணை பங்கு தந்தைகள் எல்லாம் அழைத்து நமக்காக அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே அருள் பணியாளர் எம் பீட்டர் அவர்களும் 1992 ஆண்டு ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது பங்கிலே 3 மாதங்கள் அவர் பங்கு பணியாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் மீண்டும் நமது பங்கிலே வந்து நமக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபித்ததற்காக அன்னார் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் பங்கு பணியாளர் பங்கு பேரவையினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த திருப்பலிக்கு வந்து ஒரு அருமையான மறைவுரையாற்றி நமக்காக ஜெபித்தவர்கள் அருள் பணியாளர் பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்கள் திருப்புமுனை இயக்குநராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அன்னாருடைய வழி நடத்துதலினாலும் அவருடைய தாக்கத்தினாலும் மது பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாகி பல்வேறு மக்கள் இன்று நமது ஊரில் இருக்கின்றார்கள். அவருடைய முயற்சியினால் அவர் மரியாயின் செயலரோடு இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய அருமையான தோழமை உழவினால் இன்று பலரது குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கியிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு அருமையான உன்னதமான தெய்வீகமான பணியாக நான் இதை பார்க்கிறேன். நமது மரியாயின் செயலரும் அவரோடு இணைந்து செயல்படுவது என்பது உண்மையிலேயே இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த தோழமை, இந்த இணைந்து செய்கின்ற அந்த பணி தொடர்ந்து நமது மண்ணிலே நமது பங்கிலே நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையிலே மிக சிறப்பான பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருள் பணியாளர் பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்களுக்கும் அவருடைய அருமையான மறைவுரைக்கும் பங்கு தந்தை பங்கு பேரவை மரியாயின் சேனை மற்றும் உங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று சிறப்பாக மரியாயின் சேனையினர் நேற்று விடுத்த அந்த சவாலை ஒரு அருமையான ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு இன்று எல்லோரும் இணைந்து மரியாயின் சேனை ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் இன்று பார்க்க முடிந்தது. பல்வேறு சூழ்நிலைகளிலே அவர்கள் இருந்திருந்தாலும் இந்த அருமையான ஒரு இணைப்பு என்பது ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஒரு இணைப்பு, இந்த ஒரு ஒற்றுமை தொடர்ந்து மரியாயின் சேனையினரை ஒன்றிணைத்து ஒரே குடும்பமாக மரியாவுடைய சேனையினராக வாழ இது வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அத்தகைய வகையிலே மிக தயாரிப்போடு பவனியில் கலந்து கொண்டு, குறிப்பாக அந்த காணிக்கை பவனியில் அனைவரும் கலந்து கொண்டிருந்தது சிறப்பாக இருந்தது. உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை பங்கு பேரவையினர் மற்றும் ஊர் மக்கள் ஒவ்வொருவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை மரியாயின் சேனையினர் ஒவ்வொரு பிரசிடியத்திற்கும் அதனுடைய சூரியா உறுப்பினர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சரியாக 9:10 மணி அளவிலே மரியாயின் சேனையினர் நடத்தவிருக்கக்கூடிய மாபெரும் கலை நிகழ்ச்சி, குறிப்பாக அதிலும் ஆரல்வாய் மொழி கலைக்குழுவினர் நடத்தவிருக்கக்கூடிய மறைசாட்சி தேவ சகாயத்தினுடைய நாடகம் இன்று அரங்கேற இருக்கிறது. எனவே அனைவரும் வந்து மறைசாட்சியினுடைய புனித பயணத்தை, அவருடைய நிகழ்வை நாம் ஒவ்வொருவரும் கண்டுகளித்து அதனை வாழ்வாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நாளை நமது பாதுகாவலி உடைய 7வது திருவிழா திருப்பலி மைய சிந்தனையாக பொய் சான்று சொல்லாது உண்மைக்கு சான்று பகர்வோம் என்ற சிந்தனையிலே சிந்திக்க இருக்கிறோம். தலைமையேற்று வழிநடத்த இருக்கக்கூடியவர்கள் ஜான் ராபர்ட் ஜூலியஸ் கோட்டாறு பங்கு தந்தை, மேலும் மறைமுறையாக இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் இணை பங்கு தந்தையாக இருந்து செயல்பட்ட அருள் பணியாளர் மரிய வின்சென்ட் எட்வின் அவர்கள். இந்த நாளை சிறப்பிப்பவர்கள் அரசு ஊழியர்கள், அரசு சாரா ஊழியர்கள். அரசு ஊழியர்கள், அரசு சாரா ஊழியர்கள் என்று சொல்கிற பொழுது அமைப்பு ரீதியாக இவர்கள் இன்னும் ஒருநிலைப்படுத்தப்படவில்லை என்றாலும் தன்னார்வத்தோடு முன்வந்து செய்கின்ற நல்ல மனிதர்கள்,
கற்றவர்கள், கற்றுப் பிரிந்தவர்கள், எனவே ஒரு முன்மாதிரியாக இருக்க அழைக்கப்படுகின்றவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே அரசு ஊழியர்கள், அரசு சாரா ஊழியர்கள், நாளைய திருப்பதியோட செயல்பாடு எல்லா மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக கற்று தெரிந்தவுடன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பொறுப்புணர்வு வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே திருவிழா திறப்பதிலே மிக சிறப்பாக திட்டமிட்டு பயிற்சி செய்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மேலும் ஒரு அறிவிப்பு. திருவிழா ஏற்பவரின் போது மாதாவுக்கு கொடுத்த சேலை வாங்கி வைக்க விரும்புகிறவர்கள் அதற்கான தொகையை பங்கு தந்தையிடம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நீங்கள் தனித்தனியாக செலுத்தும் தொகையினை கொண்டு சிறந்த தரப்பிலான ஒரே சேலையாக வாங்க ஏதுவாக இருக்கும் என்பதால் நேர்ச்சியாளர்கள் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அனைவரும் நன்றி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. தாயன்போடு எம்மை பேணுகின்ற இறைவா, மீட்புக்கும் வாழ்வுக்கும் அச்சாரமாகிய திருவுணவை உட்கொண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திருச்சபை அன்னையாமரியாளின் பேருதவிகளை பெற்றுக் கொள்வதாக. இதனால் மக்கள் அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படவும் உலகெல்லாம் தூய ஆவியால் நிரப்பப்படவும் பரமருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். நாம் கூறியது போல நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியால் துள்ளட்டும். நம்முடைய உறவுகள், இறைவனோடும் மனிதரோடும் உள்ள உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு ஆழப்படுத்தப்படட்டும். நம்முடைய இதயங்கள் எல்லாம் இறை அருளால் நிரப்பப்படட்டும். உங்களுடைய திருவிழா மகிழ்ச்சியில் பங்கு கொள்வதில் நாங்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அழைத்த பாசமிகு பங்கு தந்தையர்களுக்கு நன்றியும் கூறிக்கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நாம் தஸ்நேவி சன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாமரியின் மைந்தர்களாய் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது. துன்பப்படுகிறவர்களுக்கு
சஞ்சலன ஓடி வரும் அடியோர் மேல் தயவாயிரும். தாயே தயை கடலே தனித்தவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு பஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். துன்பம் பிடி வறுமை முதலிய கேடுகளாலே வாடினோம். எங்கள் நம்பிக்கை மீன் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமா அம்மா? அருமையான அம்மா, அடியோருக்கு அன்பான அம்மா, நற்செய்தி மாதாவே, எங்கள் குடும்பங்கள் முழுவதையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்த்திக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. புனித தஸ்மீர் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாடல் எண் 144. குமாரன்
திருத்தந்தை சொன்னது போன்று 9-10 மணி அளவில் நாடகம் நடைபெறும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய திருப்பலியானது 9 மணி ஆகிவிட்டது. எனவே தயவு செய்து மிகச்சிறந்த ஒரு நாடகம்